மூட்டு வலி சளி தொந்தரவுக்கு இது ஒரு அருமருந்து. ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இதை சுட சுட இட்லி மேலேயும் தோசை மேலேயும் அப்படியே ஊற்றி குழப்பி சாப்பிடும்போது வர சுவையே தனி சுவைதாங்க. இந்த ஆட்டுக்கால் சூப் ரெசிபிக்கு இன்றைக்கி 3 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். கடையில் கேட்கும் போதே நல்லா இது போல் பெரிய ஆட்டுக்காலாக கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் மேலே இருக்கக்கூடிய கருப்பை கத்தி வச்சு லைட்டாக நம்ம சீச்சோம் அப்படின்னா வந்துடும். அதுக்கப்புறம் 4-5 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு வெறும் தண்ணியில் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் நைட்டே. அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் நம்ம இதில் மசாலா சேர்க்கணும். இப்போ காலை நல்லா கழுவிட்டு அதுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 4 விசில் மட்டும் கொடுத்து அப்படியே மூடி வச்சுருங்க நைட் டைமில். காலையில் எந்திரிச்சு நம்ம அடுத்த நாள் காலையில் தான் தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட போகிறோம் இல்லைங்களா? அதனால் அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், இப்போ இதில் வெங்காயம் தக்காளி மற்ற மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் 2 பெருசாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். அதே போல் தக்காளி மீடியம் சைஸாக 3, பச்சை மிளகாய் 4-5 காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கலாம். நைட்டு ஒரு 2 விசில் கொடுத்து வேக வச்சோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக வெந்துடும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு தேவையான அளவு இன்னும் உப்பு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 5-8 விசில் கொடுத்து இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும், அதை வேக வச்சுக்கணும். பொதுவாக ஆட்டுக்கால் இந்த போன் சூப்பில் நமக்கு வலுவலுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இன்னும் 2 கிளாஸ் கூட தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் 8-10 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா சூப் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனையும் இதில் 3/4 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 30 செகண்ட் அளவுக்கு கொதிக்க வச்சு கடைசியாக இதில் மல்லித்தலை கார்னிஷ் பண்ணுங்கள். இல்லை 2 தடவை எனக்கு 2 ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே டைம்லேயே மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து அதிலே வெங்காயம் தக்காளி மற்ற எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்ல ஒரு 8-10 விசில் கொடுத்து வேக வச்சுக்கிட்டிங்கனாலும் சரியாக இருக்கும். ஆட்டுக்கால்லேருந்து வரக்கூடிய ஒரு விதமான அந்த ஃபேட்டே நமக்கு போதுமாக இருக்கும். அதனால் எண்ணெய் இதில் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அவசியம் இதை வீட்டில் எல்லோரும் செய்து பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சாப்பிட்லாம். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.